பாரம்பரியமும் பழமையும் கொண்ட சென்னை ஆளுநர் மாளிகையை பார்வையிட கூடுதலாக பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரம்பரியமும் பழமையும் பல்வேறு சிறப்பம்சங்களையும் கொண்டது சென்னை ஆளுநர் மாளிகை. இயற்கை எழில் கொஞ்சும் அழகு, பழமையான கட்டடங்கள், 1000க்கும் மேற்பட்ட மான்கள், 50 வகையான மரங்கள் என காண்போரை தன் ரம்மியத்தில் மூழ்கடிக்கிறது ஆளுநர் மாளிகை. இத்தகைய பாரம்பரிய கட்டடத்தை பொதுமக்களும் பார்வையிட ஒரு வாய்ப்பாக மக்கள் சுற்றி பார்க்கும் வகையில் அனுமதி வழங்கி ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உத்தரவிட்டார். இந்நிலையில் நாளொன்றுக்கு 20 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் முன்பதிவு செய்ய முயலும் அனைவருக்கும் அனுமதி கிடைக்கவில்லை. வரும் மே மாதம் வரையிலான முன்பதிவு தற்போதே முடிந்துவிட்டது. இதனால் ஆளுநர் மாளிகையை பார்வையிட வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறாததால் ஏமாற்றம் அடைவதாக கூறுகின்றனர் பொதுமக்கள். கோடை விடுமுறைக்கோசரம் கவர்னர் மாளிகை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பார்க்குறதுக்கோசரம். பட் ஆனால் அதில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் விசிட் பண்ணுறது கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்காங்க, 20 லிமிட் பண்ணியிருக்காங்க. இது போன வெள்ளிக்கிழமையிலேருந்து டில் மே மட்டும் இது ஓப்பன் பண்ணியிருக்கிறது ரொம்ப லிமிட்டட் பீரியடாக இருக்குது. இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த கோடை விடுமுறையில் நிறையா சில்ட்ரன்ஸ் டூரிஸ்ட் எல்லாம் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும். பார்வையிடும் நாட்கள் குறித்த அறிவிப்பு 20 நாட்களுக்கு முன்னரே ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்படும். எனில் அதிக பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும், சுற்றி பார்த்து ரசிக்க கூடுதல் கால அவகாசமும் வழங்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.